பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கோமாளி போதகர் கார்த்திக் காமாலியேல். கிறிஸ்டியானிட்டியில வாய்க்கு வந்ததை அடிச்சு வர்ற நிறைய போதகர்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பைபிளையும் தாண்டி அவங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. 6 நாள் குடிச்சிருவேன். கையில் கத்தியோட கூட கல்லூரிக்கு போவேன். எங்கள் அம்மாட்டையே குடிக்கிறதற்கு குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போவேன். எங்கள் அம்மாவும் கொஞ்சமாக குடிம்பாங்க. கடவுளோட வார்த்தையை பற்றி எதுவுமே தெரியாதவங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதில் முக்கியமான ஒருத்தரான கார்த்திக் காமாலியேல் அவரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பிலீவர் எப்படி இருக்கணும்னு லட்சக்கணக்கான ரூல்ஸ் இவங்க போடுவாங்க. ஆனால் அதில் எதையுமே இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி இவர் பிரசங்கம் பண்ண விஷயம்தான் வீதியில் இறங்கி பைபிள் சொல்லணும் அப்படிங்கிறது. ஏன் பாஸ்டர், உங்களுக்கு நீங்கள் காஸ்பல் ட்ரக் இருந்தால் தான் காஸ்பல் சொல்லுவீங்களா? கேட்குறேன் தெரியாம. காஸ்பல் ட்ரக் இருந்தால் தான் காஸ்பல் சொல்லுவீங்களா? அவர் கொடுத்தாதான் சொல்லுவீங்களா? தெருவில் கத்தணும் பாஸ்டர், நோ காம்ப்ரமைஸ். இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிற இவர் இதை ஃபாலோ பண்ணுறாரா? இவரே இன்னொரு ஸ்டேஜில் நான் பிரசங்கம் பண்ண வந்தால் நிறைய செலவு ஆகும் அப்படின்னு அவர் வாயிலே சொல்லுவார். சொல்லுவாங்க, கார்த்திக் காமாலியேல் பிரதர் காணிக்க வாங்க மாட்டார், அவரை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங் நடத்துறதுக்கு கொஞ்சம் நல்லா சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை கூப்பிட்டா செலவு ரொம்ப ஆகும், விளையாட்டுலாம் கிடையாது. ஆமாம், எனக்கு காணிக்க கொடுக்க வேண்டாம், ஆனால் நல்ல ரூம் போட்டு தரணும். ஆமீன் சொல்லுங்க. நல்ல மைக் செட் வைக்கணும், அதுக்கே உங்களுக்கு செலவு பிச்சுட்டு போயிடும். ஆமீன் சொல்லுங்க. அப்போ இந்த மெசேஜ் எல்லாம் இவர் யாருக்காக கொடுக்குறாரு? ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா? ஸ்டேஜுக்கு மேலே இருக்கிறவங்க யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? அண்ட் இன்னொரு இடத்துல அவர் சபைக்கு லேட்டாக வரவங்க சாகிறதுக்காக நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தசம பாகத்தை வஞ்சிக்கிற ஆள், ஞாயிற்றுக்கிழமை 9 மணி சர்வீஸ்னால் 9:45 அப்படியே வந்து தேடி மேலே போய் உட்கார்ற குரூப்பு. நான் என்ன சொல்கிறேன், உள்ளே வரும்போதே பொத்துன்னு விளட்டுங்கிறேன். நாடு ஏன் கழுதை உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? தோத்திரம். தன்னோட சொந்த பிலீவர் சாகணும்னு ப்ரே பண்ணுற பாஸ்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவர் ஒரு டெஸ்டிமனி சொல்லும்போது நான் ஒரு இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் இயேசுவை இந்து குடும்பத்திலேருந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் பேர் செல்வ கார்த்திகேயன். கார்த்திக் காமாலியேல் ஞானஸ்தான பெயர். சரியா? அப்படி வந்த இவர் கிறிஸ்டியானிட்டிக்காக என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு பிலீவர் இப்படியெல்லாம் இருக்கணும்னு ரூல்ஸ் மட்டும் நிறைய போடுவாங்க. அடுத்து இவரோட ஸ்பீச் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப காமெடியாக ப்ரீச் பண்ணுவாங்க. அதை ப்ரீச்சிங்னு சொல்ல முடியாது, வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவாங்க. நீ பலன் கொண்டு தடமனதாயிரு, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன், நீ பலன் கொண்டு தடமனதாயிரு. இப்படின்னு 5 நிமிஷம்தான். நீ பலன் கொண்டு தடமனதாயிரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ளது நீ செய்ய கவனமா, இல்லைன்னா நீ ஒன்று என்ன ஆக தெரியுமா? சட்டியில் இருந்தால் தானே ஆவப்பையில் வரும். அதுக்கும் நம்ம பிலீவர்ஸ் பல்ல காமிச்சு கை தட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் கேட்கறக்கு ஏன் பிலீவர் சர்ச்சுக்கு வரணும்? அவங்க வீட்லேயே ஏதாவது ஒரு காமெடி சேனல் பார்த்துட்டு உட்காந்துருக்கலாமே. அனனியா சப்பீராளுக்கு எதுக்குங்க அடி விழுந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சத்தமாக சொல்லுங்க. லேட்டாக வர்றது வரலைன்னா அதுவும் நாங்கள் சர்ச்சிலேருந்து உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணணும். வரலையே, ஏன் வரல, என்ன விஷயம், எதுக்காக வரல? பாஸ்டர் வைத்த வழி, ஓகே அடுத்த வாரம் வந்துருங்க. இப்படி நாங்கள் ஒரு விசாரிக்கணும். 1 வாரமோ 2 வாரமோ நாங்கள் உங்களை விசாரிக்கலன்னு வச்சுட்டுங்க. பாஸ்டர் எங்களை விசாரிக்கவே இல்லை அப்படிம்பீங்க. ஆமாம், பாஸ்டர் எனக்கு இப்போல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, விசாரிக்கிறதே இல்லை. ஸோ கடவுளோட வார்த்தை அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே விளையாட்டாக போயிடுச்சு. தன்னோட சொந்த கதையும் சோக கதையும் மக்கள்கிட்ட சொல்லி கைதட்டல் வாங்குற இவங்க யாரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறாங்க? தேவனையா இல்லை மக்களையா? ஒருத்தர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா அவர் சாகிறதுக்கே சாபம் கொடுக்கலாம் அப்படின்னு பைபிள் எங்கே இருக்குது? நான் வேற சர்ச்சுக்கு போகலாமான்னு இருக்கேன். போ பேய, நீ இருந்து எதுக்கு பிரயோஜனம்? நீ போ, நீ எதுக்கு இருக்கிற சர்ச்சை? இல்லை தசமபாக காணிக்கைகள் கொடுக்காத ஒருத்தனை தன்னோட ஜெபம் மூலமாக சாகடிக்கணும்னு பைபிளில் எங்கே போட்டிருக்கு? 50 எடுத்துட்டு 50 கொடுத்தவனுக்கே சல்லுன்னு விட்டுருக்காரு, செத்து பொத்துன்னு விழுந்துட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், சர்ச்சில் யாராவது செத்து உழட்டும் அப்படின்ட்டு தான். தன்னோட சர்ச் பிலீவர்ஸை கழுத நாயின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன உரிமை இருக்குது? பைபிளை புரிஞ்சிக்காம ஃபால்ஸ் டீச்சிங் பண்ணுறவங்க கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் ஒய்ஃப் ரொம்ப பாவம். என் ஒய்ஃபை தாங்க சொன்னேன். அது சொல்லுவா, சர்ச்சில்
ஏன் இந்த விசுவாசிகளை போட்டு இந்தா பாடுபடுத்துறீங்கன்னு சொல்லுவா பாஸ்டர். கடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ இப்படின்னு வாக்கு தத்தமாக சொன்னாலும் அது கடியாத்தான் இருக்கும். ஒரு நாள் கூப்பிட்டு பாவங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இறைவார்த்தைங்கிற பேரில் வாய்க்கு வந்ததை அடித்து விடுறவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சுன்னு வாய்க்கு வந்ததை அடித்து விடுற இவர் எப்படி ஒரு போதகராக இருக்க முடியும்? நீதிமொழிகள் 15:3-4. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆமீன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறவங்க கடவுளோட போதகராகவே இருக்க முடியாது. நாமளும் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இவங்க என்ன சொன்னாலும் கேட்குற ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால தான் இவங்க இன்னும் தைரியமாக ஊருக்கு ஊராக கதை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ பிலீவர்ஸ் ட்ரூத்தை ஃபாலோ பண்ணாலே இவங்கள மாதிரி ஃபால்ஸ் பாஸ்டர் காணாமல் போயிடுவாங்க. அதனால் கடவுளோட வார்த்தைகளில் கடவுளை தேடுவோம், நித்திய வாழ்க்கையை பெறுவோம். ஆமீன். அண்ட் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலீவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.